ராமக்கல் மேடு நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் இருக்குது. இதனால தான் இங்கே காற்றோட வேகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் சுத்தமான காற்று. ஏன் அப்படின்னா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேலுன்னு காட்சி அளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள் அப்படின்னு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அந்த காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குளிர் அப்படியே இதமாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸில் நின்றுட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறது விண்ட் மில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காற்றாலைகள். ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்கிறாங்க. அதிகமாக இங்கே விண்ட் மில்லுகள் இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. காற்றாலைகள் அப்படிங்கிறது இங்கே உருவாகிற இந்த காற்றாலைகளின் மூலம் உருவாகிற இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தான் கேரளாவில் பல பகுதிகளிலும் மின்சார தேவைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே சுற்றி பார்த்தாலே வெறும் காற்றாலைகள் அப்படியே காற்றாடி சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கேருந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த தேவாரம், கம்பம் போன்ற தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமங்களில் இருக்கிற அந்த காற்றாலைகள். அப்படியே அதை பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ லைட்டிங் போட்டது மாதிரி, நம்ம இப்போ இருட்டில் இருக்கிறது மாதிரியும், அது ஃபுல்லாக அப்படியே மதிய ஏதோ வெளிச்சம் சூழ்ந்திருக்கிற மாதிரியும் அப்படியே ரம்மியமாக காட்சியளிக்குது. இதமாக காட்சியளிக்கக்கூடிய பகுதி. அதனால தான் என்னவோ இப்போ டைட்டானிக் ஹீரோ இந்த இடத்த அவர் எவ்வளவோ இடத்துக்கு பயணமாயிருக்காரு. இருந்தாலும் பூமியிலேயே ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் நான் ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியை தான் சொல்லுவேன். ஏன் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே உட்காந்து இங்கே நின்று பார்த்துருந்தா தெரியும் நினைக்கிறேன். அப்படியே சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை பசேல்னு காட்சியளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள், இதமாக வரக்கூடிய அந்த ஒரு காற்று வேற லெவலுக்கு அப்படியே மனசை அப்படியே ஒரு மயக்கும் நிலையிலேயே வச்சிருக்கு. ராமக்கல் மேடு அப்படிங்கிறது குறவன் குரத்தி நினைவு சின்னம் கொண்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படிங்கிறதுனால குறவன் குரத்தி சிலை அமைந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பின்னாடி அமைந்திருக்கிறது தான் குறவன் குரத்தி சிலை. இந்த பகுதி முக்கியமாக ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியில் இந்த குறவன் குரத்தி 2 பேரும் தான் ஹீரோ ஹீரோயினியாக கருதப்படுகின்றனர். கதாநாயகியாக இந்த பகுதி மக்கள், அதாவது ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதிக்கு வர்றவங்க எல்லாம் இந்த குறவன் குரத்தி சிலையை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தமிழக மற்றும் கேரள இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சங்ககால நிலப்பரப்பை குறிப்பிடக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நினைவு தூணாக, ஒரு நினைவு சின்னமாக இந்த குறவன் குரத்தி அவர்கள் எவ்வளோ ஒரு கெத்தாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. இது முக்கியமாக ராமக்கல் மேடு அப்படிங்கிற இந்த ஒரு ரம்மியமான இடத்துக்கு வரக்கூடிய அனைவரும் குறவன் குரத்தி சிலை முன்பு புகைப்படம் எடுத்துக்கொள்வதையும், இதை பார்த்து மயங்கும் ஒரு பரவச நிலைக்கு செல்லும் அளவுக்கு இந்த குறவன் குரத்தி சிலை அப்படிங்கிறது ரொம்ப கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதே ஒரு இதமான காற்று, பச்சை பசேலுன்னு சுற்றிலும் மலைகள் அப்படின்னு ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கை தருது.